தலைவர் பேசினாரா? உன் தலைவர் பேசினாரா? இல்ல இந்த அரசு கொண்டு வந்திருக்கலாமே. நான் இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்க தலைவருக்கு தகுதியானவர் இல்ல. ஏன் பேசலன்னா, இந்த ஜாதியை பத்தி பேசினா அவன் போட மாட்டான், அவனுக்கு இது பண்ணா பேச மாட்டான். அதனால வாயை மூடிட்டு அமைதியா இருக்காரு. சார் ஆக்சுவலி அவங்க 75 இயர்ஸா இங்க இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்களே, அவங்க ஏன் இன்னும் ஒயின் ஷாப்லாம் இப்ப அதிகமா தானே இருக்கு, ட்ரக்ஸ் இந்த கஞ்சா இதெல்லாம் அதிகமா தானே இருக்கு, ஏன் அது இன்னும் ஒழிக்காம இருக்காங்க? குட் கொஸ்டின். ஆனா ரெண்டையும் செய்யக்கூடாது. இது வந்து கவுண்டர் வச்சு கவர்மெண்ட் விக்கிறது டாஸ்மாக். போதை கவுண்டர் வச்சு கஞ்சாவை விக்கிறது இல்ல. கஞ்சா கடத்தப்பட்டு திருட்டுத்தனமாக உள்ளே கொண்டு வரப்படுகிறது. தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வருது? இப்ப இந்த அரசுனாலன்னு உங்க தலைவர் விஜய் சொல்லிட்டே இருக்காருல்ல, அது வந்து தேர்தலுக்காக ஆள்கிற அரசின் மேல் குற்றச்சாட்டு சொன்னாதான் வாக்குகளை கொண்டு வர முடியும். அதனால போதை கலாச்சாரம், இளைஞர்கள் சீரழிந்துங்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட அரசியல் பின்னணி உள்ள ஒரு அமைப்பு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அவலத்தை நிகழ்த்தி கெட்ட பெயர் கொண்டு வந்து இளைஞர்களை போதை கலாச்சாரத்தில் சீரழித்து இங்கு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று கீழ் வழியாக தவறான வழிகளில் முயன்று கொண்டிருக்கிறார்கள். வட இந்திய தொழிலாளர்கள் மூலமாக, பயணிகள் மூலமாக, இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் மூலமாக தமிழ்நாடு எப்படியாவது கைப்பற்றிட மாட்டோமா, எப்படியாவது சீரழிச்சிட மாட்டோமான்னு இந்தியா முழுக்க அவர்களுக்கு பெரிய ஆளுமை இருக்கிறது. மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அவர்கள் பாக்கெட்டுக்குள்ள இருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி இவ்வளவாவது கண்ட்ரோல்குள்ள வைக்க முடியுதுன்னு நாங்கெல்லாம் வந்து பாராட்டி ஸ்டாலின் ஐயா பின்னாடி, சீஃப் மினிஸ்டர் பின்னாடி நின்றுட்டு இருக்கிறோம். நம்ம ஊருக்குள்ள பீகார் தொழிலாளர்கள், உத்தரப்பிரதேசல இருந்து தொழிலாளர்களா வந்து நல்ல முறையில சம்பாதித்து உழைத்து குடும்பத்துக்கு அனுப்பிட்டு இருக்கான். அதுக்குள்ள இந்த கூட்டமும் இருக்குது. உங்களுக்கு யாருன்னு தெரியாது, நமக்கு தெரியாது. இத போராடி தடுத்து நிறுத்தி தினந்தோறும் அவங்களை பிடிச்சி அவங்க மாநிலத்துக்கு திரும்ப அனுப்பி சிறைக்குள்ள கைது பண்ணி போட்டு பல வேலைகளை அரசு செய்து கொண்டு இருக்கிறது. உள்ள திணிக்கிறவன் ரொம்ப பெரிய வல்லமை உள்ள ஒரு கூட்டம். அது யாருன்னு நீங்க பார்த்து அதுக்கான வழிகளை கண்டுபிடிச்சு அரசுக்கு உதவுறதை விட்டுட்டு அது அரசியல் தேர்தலுக்கு கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா தமிழ்நாடு முன்னேறாது. டாஸ்மாக் அரசாங்கம் முதல்ல தனியார்களுக்கு ஏலம் விட்டுட்டு தனியார்கள் தான் கடன் நடத்திட்டு இருந்தாங்க. என்னோட மிக நெருங்கிய நண்பர்கள் டி நகர்ல ஒரு பெரிய ஷாப் வச்சுட்டு இருந்தான். ஜெயலலிதா அம்மா பார்த்தாங்க, இது என்ன இவனுங்க எல்லாம் சம்பாரிச்சிட்டு இருக்குது, இது அரசுக்கு வருமானம் ஆக்கிடுவோம்னு சொல்லி தனியாருக்கு எடுத்துட்டு அரசுக்கே எடுத்துக்கிச்சு. அவங்க தான் கொண்டு வந்தாங்க டாஸ்மாக். தமிழ்நாடு அதுதான் டாஸ்மாக், TASMACன்ற அப்ரிவியேஷன், அது அக்ரோனிம். அதை வச்சு அரசே இந்த வருமானத்தை எடுத்துக்கிட்டா அதை மக்கள் நலத்திட்டங்களுக்கு கொண்டு போலாமேன்னு கொண்டு வந்தாங்க. எடப்பாடி முதல்வர் ஆகிறது வந்து 2வது முறை அதிமுக ஆட்சி. அந்த தேர்தல்ல திமுக கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா? மதுவை ஒழிப்போம், நோ டாஸ்மாக். திமுக தோத்துருச்சு. எதுக்குங்க மதுவை ஒழிக்கணும்? நான் உங்களுக்கு நல்ல வாக்குறுதியும் கொடுப்பேன், என்ன நீங்க தோக்கடிப்பீங்க, உங்களுக்கு டாஸ்மாக் நான் காலி பண்ணுமா, என்ன ஜெயிக்க வைங்க, நான் அதை ஒன்னும் தொட மாட்டேன்னு சொன்னாரு. இப்ப டாஸ்மாக் நடந்துட்டு இருக்கு. இது யார் காரணம் நினைக்கிறீங்க? நம்ம தானே. திமுக அரசு சொல்லிச்சு டாஸ்மாக ஒழிப்பேன், கடையை மூடுவேன்னு. தோக்கடிச்சிட்டீங்களே, ஜெயலலிதாக்கு வாக்களிச்சிங்களே. அதனால ஒரு டாஸ்மாக திறந்து வச்சிருக்காரு. நீங்க இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்களா? உங்க தலைவர்கிட்ட போய் கேட்டீங்களா? ஏன் எவ்வளவு பேச்சு பேசுற, பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்குங்கிற டாஸ்மாக் முடுவேன் ஏயா சொல்லன்னு கேட்கிற துணிவு இருக்கா உனக்கு? சினிமால பார்த்து ஏமாந்து போனவங்க எல்லாம் இந்த மாதிரி மத்தவங்களை பார்த்து விரல நீட்டாதீங்க. நீங்க எவ்வளவு பெரிய குற்றங்கள் உங்க தலைவர் ஒரு பாதி பண்றாருன்னா நீங்க அதோட பெரிய தவறுகள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய